ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம கூட இன்னைக்கு யார் இருக்காங்கன்னு கேட்டா எங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்து கெஸ்ட் 5 வருஷத்துக்கு இவ கெஸ்ட் தான் எங்க வீட்டுக்கு. ஓகேவா? சோ இன்னைக்கு வந்து அவதான் வீடியோல நிறைய இருக்க போறா. ஆமா, அவதான் வீடியோல இருக்க போறா. என்ன பண்ண போறா இந்த வீடியோல? நான் மேக்கப் பண்ணி விடுறேன் உனக்கு. அப்படி வீடியோஸ் எல்லாம் பாப்போம்ல, சுத்தமா என்ன சொல்றது, எங்களுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் எங்களுக்கு அவ்வளவா தெரியாது. எங்களுக்கு சூட் ஆகுற மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் நாங்க வச்சு, எங்களுக்கு சூட்டே ஆகாத ஃபவுண்டேஷன் கலர்லாம் கூட வச்சு நாங்க வந்து சும்மா ஒரு மேக்கப் போட போறோம். இது ஜஸ்ட் ஒரு ட்ரை. இத வந்து எந்த மேக்கப் இத பார்த்து யாரும் தயவு செய்து பண்ணாதீங்க. இது ஜஸ்ட் வந்து எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை. அதெல்லாம் இந்த வீடியோல நாங்க எடுத்து போட போறோம். சோ வந்து இத பார்த்துட்டு நான் இப்படி பண்ணேன், இப்படி வந்துருச்சு அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. we don't have any மேக்கப் நாலேஜ். ஓகேவா? எங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நாங்க பண்ணிருக்கோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா தீஸ்தா தான் எனக்கு மேக்கப் பண்ணி விட போறோம். நம்ம அந்த வீடியோவை போய் பார்க்கலாம். இந்த திங்ஸ்லாம் தான் இந்த வீடியோவில் நாங்கள் யூஸ் பண்ணி மேக்கப் பண்ண போகிறோம். சாரீ, ஜுவல் செட், பேங்கிள் அண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் இல்லை. நாங்கள் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணோம். உங்களுக்கு நாங்கள் போக போக நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி எல்லா பொருளுமே நாங்கள் வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன். கன்சீலர், கான்டூர். ஆனால் எங்கள் ஷேடுக்கு என் ஷேடுக்கு வந்து என்னால் ஃபவுண்டேஷன் இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு அது எப்படி பார்க்கணுன்னுமே தெரியலை. ஃபர்ஸ்ட் எனக்கு தீசி சாரீ கட்டி விட்டுட்டு இருந்தா. சாரீலாம் ஃபுல்லாக கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கைப்பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு இருந்தா. இப்போ நான் போய் போட்டிருந்த இயர்ரிங்கை கழட்டிட்டு நார்மலான ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துருக்கேன். நார்மலாகவே ஒரு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதில் நாங்கள் வந்து கிளென்சர் அண்ட் டோனர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். மாய்ஸ்சரைசர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஹிமாலயாவோட ஆலோவேரா ஜெல்லை தான் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணியிருந்தேன். மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் ப்ரைமர் போடணும். அந்த ஸ்டெப்பையும் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபவுண்டேஷனுக்கு நாங்கள் போயிட்டோம். என்னை விட ஒரு ஷேட் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்து நாங்கள் போட்டுக்கிட்டோம். ஃபவுண்டேஷன் போடும்போது இந்த மாதிரி டாட்டாக வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவனாக பிளெண்ட் ஆகும். அண்ட் மறந்துடாமல் காது சைடு, கழுத்து சைடெலாம் ஃபவுண்டேஷன் போட மறந்துடாதீங்க. இல்லைனா அந்த இடம் மட்டும் கருப்பாக தெரியும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போடுறப்ப காதுலலாம் போட மறந்துடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இதை ஞாபகப்படுத்துகிறேன். மறந்துடாமல் காது, கழுத்தோட பேக் சைடெலாம் வந்து கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் போட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈவனாக இருக்கும். அப்போ தான் நம்மளோட ஸ்கின் டோன் மேலே பார்க்கும்போது. செகண்ட் ஸ்டெப்பாக ப்ரோவோட கன்சீலர் ஆர் கலர் கலெக்டர். இது எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அதை எடுத்திருக்கா. இது வந்து எப்படின்னா ப்ரௌன் அண்ட் ரெட் கலர்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஷேடில் இருக்கும். இது கண்ணுக்கு கீழேயும் நம்மளோட ஸ்மைல் ரேஸ் அப்புறம் நம்மளோட சின்க்கு மேலே லைட்டாக போட்டுட்டு அதை பிளெண்ட் பண்ணிக்கிறா. தேர்ட் ஸ்டெப்பாக ஒரு ஒயிட் கான்டூர் எடுத்து நெத்தியில், அதுக்கப்புறம் சீக் மசில்ஸோட ஸ்டார்டிங்கில், அப்புறம் ஜாலைனுக்கு மேலே இந்த இடத்துலலாம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு லூஸ் பவுடருக்கு பதிலாக நாங்கள் வச்சுருந்த நார்மலான ஸ்பின்ஸ் பவுடரை போட்டு நாங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டெப்பில் நீங்கள் இதுக்கு பதிலாக காம்பேக்ட் பவுடர் உங்களோட ஷேடில் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்பின்ஸ் பவுடர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அவள் போட்டிருக்க லெஃப்ட் சைடு வந்து ஒரு மேட்டே ஃபினிஷ்டாகவும், ரைட் சைடு வந்து ஒரு ஆயிலி லுக்காகவும் இருந்திருக்கும். அதனால தான் இப்போ வந்து நம்ம காம்பேக்ட் இல்லைனா லூஸ் பவுடர் போட்டு நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கணும். இல்லைனா ஒரு மாதிரி நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க மாய்ஸ்சரைசர் அந்த திங்ஸ்னால கான்டூர் அது எல்லாமே வந்து எப்படின்னா கொஞ்சம் க்ளோவாக தெரியும் ஸ்கின்னில், அதெல்லாம் போட்டுட்டு விட்டோன்னா. ஸோ அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பவுடர்லாம் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். நிறைய பேர் வந்து ஐ மேக்கப் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கீழே இந்த காம்பேக்ட் பவுடர், லூஸ் பவுடர் போடுறதெல்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த காம்பேக்ட் பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஐ பக்கமே போனோம், ஐ மேக்கப்புக்கே. அவள் போடுற ஷேடோட கலர் பேர் வந்து டொமேட்டோ பிங்க். ப்ராடக்ட் நேம் தெரியல, ஆனால் இந்த ஷேட் வந்து டொமேட்டோ பிங்க். இந்த ஷேட் தான் போட்டிருந்தா. நான் ரெட் கலர் சாரீ கட்டியிருந்தனால. ஃபர்ஸ்ட் வந்து மஸ்காரா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐலைனர் போடணும். நாங்கள் வந்து ஐலைனர் போட்டுட்டு மஸ்காரா போட்டோம். ஆக்சுவலி நாங்கள் மறந்துட்டோம் மஸ்காரா போடுறதுக்கு. ஸோ நீங்கள் எந்த தப்பு பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு மஸ்காரா போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஐலைனர் போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும்.
மஸ்காரா ஐலைனருக்கு அப்புறமேட்டு ப்ளஷ் வந்து உங்களுக்கு எந்த ஷேடில் பிடிச்சிருக்கோ, நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பிங்க் இல்லைனா ரெட் கலர் ப்ளஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஷேட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எப்படின்னா ஒரு டார்க் பிங்க் ஷேட் நான் எடுத்திருந்தேன். நான் போட்டிருந்த ஃபவுண்டேஷன் ப்ளஸ் கலருக்கு வந்து இந்த ஷேட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக எடுத்திருந்தேன். ஸோ வந்து நாங்கள் டார்க் பிங்க் கலர் தான் வந்து ப்ளஷ்ஷாக எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக ப்ளஷ் போட்டதுக்கப்புறமேட்டு ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து அவள் என்ன பண்ணியிருந்தான்னா ப்ளஷ் போட்டிருந்த இடத்துலையே கொஞ்சமாக ஹைலைட்டர் போட்டுக்கிட்டா. இது வந்து கோல்டன் கலர் ஹைலைட்டர்லேயே இன்னும் 2 ஷேட் இருக்குது, சில்வர் கலர் அண்ட் ப்ரான்ஸ் கலர் இருக்குது. ஸோ நாங்கள் இந்த இதில் வந்து கோல்டன் ஹைலைட்டர் யூஸ் பண்ணோம். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக அவள் வந்து லிப் லைனர் யூஸ் பண்ணால். எங்ககிட்ட டார்க் பிங்க் லிப் லைனர் தான் இருந்துச்சு. நான் இன்றைக்கி போட போகிற ஷேட் வந்து ரெட் கலர் ஷேட். ஸோ வந்து நம்ம ப்ரௌன் கலர் தான் யூஸ் பண்ணணும். எங்ககிட்ட அன்றைக்கி வந்து டார்க் பிங்க் கலர் லிப் லைனர் தான் இருந்துச்சு. ஸோ வந்து நாங்கள் டார்க் பிங்க் கலர் லிப் லைனர் தான் போட்டோம். நீங்கள் ரெட் போடும்போது இந்த தப்பை பண்ணாதீங்க. ரெட் போடும்போது கண்டிப்பாக ப்ரௌன் கலர் லிப் லைனர் தான் போடணும். டார்க் பிங்க் வந்து உள்ளே வந்து லைட் பிங்க்கு இல்லைனா பிங்க் கலர் ஷேடே போடுறவங்க தான் டார்க் பிங்க் வந்து லிப் லைனராக போடுவாங்க. இதுக்கு நடுவில் என் லிப் கொஞ்சம் ட்ரையாக இருந்தனால அவள் வந்து ஹிமாலயாவோட லிப் க்ளாஸ் யூஸ் பண்ணி என்னோடய லிப்பை கொஞ்சம் மாய்ஸ்சர் பண்ணிக்கிட்டா. லாஸ்ட் ஸ்டெப்பாக நான் பிந்தி வச்சுக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டோன் பிந்தி வச்சேன். இதில் நான் வச்சோம் இது எல்லாமே நானும் அவ்வளோ சேர்ந்ததான். நான் வச்சேன்னு சொன்னேன்னா நான் அவளை தான் மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ வந்து என்னடா வச்சேன்னு சொல்கிறாளே அப்படிலாம் நினைக்காதீங்க. ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இன்றைக்கி வந்து நான் பன் மாதிரி போட்டு அதுக்கு மேலே பூலாம் வச்சு அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறமேட்டு அவள் சொன்னால் நார்மலாக நம்ம போடுற மாதிரி எப்போ போல் ட்விஸ்டடான ஹேர் போடலாம் செல்சி, எனக்கு அதுதான் போடணும்னு ஆசையாக இருக்குது அப்படி சொன்னால் சரி ஓகே அதே போடு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். 3 to 4 அந்த மாதிரி பார்ட் பிரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அதை நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த சீப்போட பேக் சைடு வச்சு நல்லா தூக்கி விட்டுட்டா. ஸோ வந்து அந்த சீப்பை வச்சு நம்ம ஏன் தூக்கி விட்டோன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியும் அந்த இடம். இந்த இப்போ பாருங்களேன் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ அவ்வளோதான், ஃபேஸ் மேக்கப்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்ததாக இந்த செட்டு, இது வந்து நாங்கள் வாங்கியிருந்த செட். இதில் வந்து பிங்க், க்ரீன் அண்ட் ரெட் கலரில் வந்து உள்ள ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து இந்த சாரீ கொஞ்சம் மேட்சாக இருக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தேன். இது கூட ஒரு லாங் செயின் இருக்கும். இந்த ஜும்கா அண்ட் செயின், இதுக்கு கீழே ஒரு லாங் செயின் இருக்கும் இதே மாடலில். இது 3 சேர்ந்து வரும். இந்த சாரீக்கு வந்து நான் இது 2 தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், ஃபேஸ் மேக்கப் டன்னாலே எல்லாமே டன் தானே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்கிள்ஸ்லாம் கையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரைட் சைடில் ஒரு ப்ரேஸ்லெட், என்னோடய ஃபேவரட் ப்ரேஸ்லெட், அதை வந்து அவள் மாட்டி விட்டுட்டு இருந்தா. ஸோ அவ்வளோதான், நான் சொன்ன மாதிரி ஃபுல் மேக்கப்பும் போட்டு ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான் காய்ஸ், இந்த மேக்கப்போட ஒப்பீனியனை கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்சி அண்ட் தீசி.